தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளச்சேரி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஹசன் மௌலானாவை ஆதரித்து சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, இந்த வாக்கு சேகரிப்பு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது இன்று காலை சென்னை சோழிங்கநகர் தொகுதிக்கு உட்பட்ட கண்ணகி நகர் பகுதியில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அதைத் தொடர்ந்து தற்போது வேளச்சேரி தொகுதிக்கு உட்பட்ட வேளச்சேரியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய வேட்பாளர் ஹசன் மௌலானாவை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை வேளச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த காந்தி சாலை பகுதியில் நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்து வருகின்றார். குறிப்பாக இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் என்பது நிறைவேற இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட பிரச்சாரங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து செய்து வருகின்றார். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தேர்தல் தொடங்கியிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பகுதியிலும் சென்று அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர் அமைச்சர் சுப்பிரமணியனை ஆதரித்து பொதுமக்களை சந்தித்தும் வாக்குகளை சேகரிக்க இருக்கின்றார். தொடர்ச்சியாக முதலமைச்சருக்கு பல்வேறு வரவேற்புகள் என்பது இந்த பகுதியில் வழங்கப்பட்டது. உற்சாக வரவேற்பு என்பது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் இஸ்லாமியர்களை சந்தித்தும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குகளை சேகரித்தார். அபிநயா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய இந்த வாக்கு சேகரிப்பு குறித்த விவரங்களுக்கு நன்றி லிபிகா.